guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி எடிட்டிங் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கா கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு எடிட்டிங் தான். பட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணா முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக ரேஷியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே அதை கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து 30 செகண்ட் போக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம ஒரு ஆடியோ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து இங்கே ஒரு சாங் நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு எல்லாமே வந்து இதுதான் மெயினான ஒரு விஷயமும் வந்து வீடியோக்கு இதுதான். இந்த கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிக்கல நல்லா இல்லை அப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு நோட் புக் இமேஜஸ் டவுன்லோட் அப்படி சொல்லி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய நோட் புக் இமேஜஸ் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் டைப் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து எனக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சாங்கோட லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லாமல் அப்படின்ற லைன் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நோட் பேடில் டைப் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு வீடியோவை என்னை பொறுத்த வரைக்குமே இது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எதுவுமே வரும். ஓகே, ஸோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, இன்னனிமேஷன் நோட்டிமேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படி அங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, கடைசியாக நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சொல்லாமல் அப்படின்றதையும் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு 10 செகண்ட் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா லைன் முடிஞ்சு பார்த்தீங்களா, சொல்லாமல் அப்படின்ற லைன் முடிஞ்சிச்சு. சொல்லாமல் அப்படின்ற லைன் முடிஞ்ச அப்புறம் நமக்கு வந்து கொல்லாமல் சொல்லிட்டு வரும் இல்லையா, நம்ம வந்து லிரிக்ஸ் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் அகைன் லேயருக்குள்ளே போய் டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு வேர்டாக டைப் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து நமக்கு இப்படி தான் டைப் பண்ணி ஆகணும். இதையுமே ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு வேர்டாக டைப் பண்ண போகிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லுக்காக வந்து தெரியும் நமக்கு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்துக்குமே கீழே காட்டுறேன் பாருங்கள். நேற்று என் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அப்படி தான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா. கரெக்டாக கட் பண்ண போகிறோம் நம்ம இதோட. இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். இதோட காதல் அப்படின்ற லைனோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே இடம்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையுமே. நம்ம இந்த சொல்லாமல் அப்படிங்கிறதே கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த சிசர் ஆப்ஷன் வந்து கொடுத்து டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைட்டில் வந்து கட் ஆகிடும். சேம் நம்ம இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதே ஸ்டோரி நான் இப்படி தான் போட்டிருந்தேன். சேம் இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிச்சம் இருக்கிற அந்த டெக்ஸ்டையும் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்க போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்த்து அப்படின்ற லைனோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் பத்தலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்க போகிறோம். சேம் அதே மெத்தடில் கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்தே கட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அகைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படின்னு லைனால வந்து நமக்கு இடம் பத்தலாங்க. ஸோ வந்து அகைன் கட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் ஷால் வி ஸ்டார்ட் தட்.
பார்த்தீங்க அப்படின்னா சேருதே அப்படின்ற லைனோட நமக்கு அங்கே இடம் பத்தல. ஸோ வந்து அகைன் கட் பண்ணிக்கலாம் நம்ம. அகைன் shall we start that? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சாங் இதோட முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம், இதோட எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் நம்ம. பேக்ரவுண்ட் இமேஜு அண்ட் லிரிக்ஸு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம். இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை சூஸ் பண்ணுங்கள். டபிள்யூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அங்கே, அதை வந்து டச் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபாண்ட் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மோஸ்ட் வாண்டட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் அகைன் எல்லாத்துக்குமே இந்த ஃபாண்ட்டை வந்து நான் கொடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து ஃபாண்ட்டை மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு. அண்ட் அகைன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ஆனால் வேர்டுக்கு ஒரு கலர் இருக்கணும். ஒரு வேர்டுக்கு ஒரு கலர் கொடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கொடுத்துக்கலாம். அண்ட் அகைன் நான் வேறு கலர் கொடுத்துக்க போகிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக கலர் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. இப்போ அண்ட் அகைன் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னனிமேஷன் சேஞ்ச் பண்ண போனோம். இன்னனிமேஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வைப் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஏஸ் இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வைப் ரைட் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து இன் அனிமேஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு எல்லாத்துக்குமே. அண்ட் வந்து அகைன் சூஸ் பண்ணுங்கள். அவுட் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபேட் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கொடுத்துருங்க. ஸோ கைஸ் நம்ம ஃபேட் கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம வந்து எதையும் சும்மா விட மாட்டோம்ல. ஸோ வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு பிஎன்ஜி, ஒரு கப்பல் பிஎன்ஜி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிஎன்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்மால் பண்ணி மேலே வச்சுக்கலாம். நம்ம அதை இங்கே வச்சு ஜூம் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டார்க்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு எடிட்டிங் இது. நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31 minutes 29 seconds ஆகுது. அரை மணி நேரமாக எடிட் பண்ணிட்டுருக்கேன் உட்காந்து நான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எடிட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டேன் பார்த்தீங்களா, இந்த பிக் தான் நான் ஸ்டோரி போட்டிருப்பேன் நேற்று. சேம் இதே பிக் தான். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிச்சு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 minutes வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.